எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? நான் இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி வீடியோ எடுக்க ஆக்கள் இல்லை, நானே தனியாக எடுக்கிறேன். சும்மா இருக்கிறதுக்கு வந்து பார்க்குறேன். இங்கே பாருங்கோ, எங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. அதோட இங்கே வந்து பாருங்க, நான் இந்த தோட்டத்தை சுற்றி காமிக்கிறேன், பக்கத்தில் உள்ள தோட்டங்களையும் காமிக்கிறேன். நல்லா வந்திருக்கு, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த போன கிழமைக்கும் இந்த கிழமைக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கோ. இந்த உருளைக்கிழங்கு எவ்வளோ இது மேலே வந்துருச்சு பாருங்கோ. அப்போ இனி போக போக இன்னும் வளர்ந்துட்டே போகும். ஒரு 3 மாதத்தில் வந்து அறுவடை செய்யலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பெரிய வெங்காயம் போன கிழமையோட இந்த கிழமை நல்லா பெருசாக வந்துருச்சு. இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கால பாருங்கள் இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்லி பெருசாக வந்துகிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த லீக்ஸ் வந்து நான் போன கிழமை நட்டுறது தானே. அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முளை விட்டு நல்லா வந்துருச்சு. மற்றது வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து வெங்காயத்தாள். இந்த வெங்காயத்தாளை வந்து சின்ன சின்ன வட்டி கட் பண்ணிவிட்டு நீங்கள் நூடுல்ஸுக்கு வேறு சாப்பாடு எல்லாத்துக்கும் போடலாம். மேலே குழம்பு வச்சாலும் சின்ன சின்ன வட்டி போட்டு மேலே போட்டால் நல்லா வரும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து இந்தியாவில் போட்டது நான் சொன்னால் தானே, எப்படி ஒரு 3 கிழமையாகும் இந்த முளை வர்றதுக்கு. அப்படியே போக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், அந்த பக்கத்து தோட்டத்துலேயும் வந்து வெங்காயம் நட்டுருக்குது. இது வந்து ஸ்ட்ராபெரியும் நல்லா முளைச்சி வந்துருச்சு பாருங்க. வந்து அந்த குருவிகள் வராமல் இருக்கிறதுக்காக அந்த போத்தில் வந்து தலைகளாக கவுட்டு விட்ருக்குன்னு அந்த சவுண்டில் வராது. இது வந்து பக்கத்தில் வந்து இது வந்து பீட்ரூட் வந்து பாருங்கள், பாதி முளைச்சிருச்சு, பாதி வந்து அந்த பிடிங்கி நட்டது தானே, அது கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது, முளை வந்துடும். இது வந்து நாம் சொன்ன மாதிரி இது வந்து கீரை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கீரை வந்து வெயிலுக்கு இன்னும் நல்லா வளர்ந்துன்னு போகும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா வந்துருச்சு. இது வந்து நான் அப்புறம் போய்க்குள்ள பிடிங்கொண்டு போகிறேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் வந்து இது வந்து புதினா. இது பக்கத்து தோட்டத்தில் இருக்குது புதினா. அதுவும் வந்து அந்த விண்டருக்கு வந்து அப்படியே தெரியாத மாதிரி இருக்கும், சம்மருக்கு இப்படி வந்துடும். இனி அப்படியே வந்து கத்தையாக நிறைய வரும். அப்புறம் வந்து நாங்களும் கேட்டு வாங்கி அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம், அவங்களும் தருவாங்க. இது மற்ற பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ளது. இது அந்த கீரை தான். இது வந்து இந்த சைனீஸ் கடைவாளி எல்லாம் விற்கும், சூப்பர் மார்க்கெட்லையும் இப்போ விற்கிறாங்க. எல்லா இடமும் இருக்குது இந்த கீரை. இது நல்ல கீரை, எல்லாத்துக்கும் இப்போ எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் போட்டு செய்வாங்க கலந்து. பக்கத்து தோட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வந்துருச்சு பார்த்தீங்களா. பக்கத்து தோட்டம்லாம் நல்ல நீட்டாக செய்து எல்லாம் பாருங்க, இந்த தடியெல்லாம் ஊண்டி எல்லாம் வேலையெல்லாம் கட்டி இப்போ விதைகள் போட்டுன்னு இருக்கிறேன். அப்படியே வருது பாருங்க, இந்த சுத்த வருது, நல்லா செய்து கொண்டுருக்குறாங்க. இது எங்களோட வெங்காயம் பாருங்கள், தூரத்துலேருந்து எடுக்கிறதுனால இப்படி தெரியுது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு இந்த முன்னுக்குள்ளே தோட்டத்தில் உள்ளது வந்து லீக்ஸ். இது போன வருஷத்துக்கு நட்ட லீக்ஸ் வந்து இந்த வருஷம் பாருங்கள் இப்படி வளர்ந்து போயிருக்குன்னு சொல்லி. அப்போ இனி வேலை வந்து தேவைன்னு சொன்னால் அதை வந்து எடுத்து பாவிப்பினேன். அப்படியே கிடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தேவைக்கு எடுப்பாங்க. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா தோட்டமும் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. சுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பூக்காண்டெல்லாம் நட்டு எல்லாம் வடிவாக பராமரிக்கிறாங்க. ஒரு சந்தோஷம் தானே. என்ன லீவுகளில் நிற்கல சும்மா வந்து போய்களை வந்து பொழுது போகும், அதுக்காகவே இந்த மாதிரி செய்வாங்க. சுத்தவரை இவ்வளோ தோட்டம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு துண்டு கொடுத்துருக்காங்க, எல்லோரும் சந்தோஷமாக செய்து கொண்டிருக்கிறேன். அது மாதிரி நாங்களும் எங்களுக்கும் ஒரு துண்டு இருக்குது, நாங்களும் செய்கிறோம் பாருங்கோ. அப்படி இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்கும். இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நானும் இப்படியே வர போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, இது எங்களோட தோட்டத்தில் உள்ள கீரை இப்போ வந்து பறிச்சிருக்கிறேன். அப்போ இதை கொண்டு போயிட்டு அப்படியே ஒரு பிரட்டல் மாதிரி அந்த இறால் கருவாடு போட்டு இந்த கீரையை பிரட்டி எடுத்தால் கொஞ்சம் தேங்காய் பழம் விட்டு சூப்பராக இருக்கும். அதுதான் செய்ய போகிறேன். வேறு என்ன, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.